ஒரு வெகனார் காரில் வந்து திருமணமாகி அவர்கள் மறுவீடு செல்கின்ற ஒரு சென்ற பொழுது இடம்பெற்ற விபத்து. அது சூப்பர். இந்த லைட் இப்படி தொங்கி கொண்டிருக்கிறதால கராயின் போகிற அந்த பாதையில் பார்த்த விஷயங்கள் இந்த போர்டெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. காலத்தில் ஒரு 4 மாடு அடிபட்டது, அதுக்கு முதல் ஒரு 25 மாடு அடிபட்டது. அப்படி இப்படி ஏதாவது வேலைகள் செய்தால் கட்டாய விபத்துக்கள். வணக்கம் உங்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை பிரிக்கக்கூடிய முருகண்டி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். முருகண்டி பகுதியிலிருந்து மன்னாருக்கு செல்லும் பிரதான வீதியின் குறுக்கே அமைந்துள்ள ஒரு பாதுகாப்பற்ற புகையிரத கடவில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு செய்கை விளக்குகளோ எச்சரிக்கை ஒலிகளோ அல்லது மனித கண்காணிப்போ இல்லாத நிலையில் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை பணயம் வைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இடத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்டதாகவும் அதில் உயிர் பலி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அடிக்கடி இந்த இடத்துல கால்நடைகள் வந்து விபத்துக்குள்ளாகி இறந்து போவதும் வாடிக்கையாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு அவலநிலை? வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகண்டியிலேருந்து அக்கராயன் போகிற அந்த பாதையில் தான் நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு புகையிரத பாதை கடவை ஒன்று இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேட் ஒன்றும் இல்லை, சிக்னல் லைட் மட்டும்தான். ஆனால் இந்த சிக்னல் லைட்டை பாருங்கள், இந்த இடத்துல இங்கே சிக்னல் லைட்டில் இது உடைஞ்சி கிடக்கு, யாரோ உடைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல யாரோ இதில் உடைச்சிருக்கிறாங்க, உடைச்சி இப்போ தொங்கி கொண்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த லைட் இப்படி தொங்கி கொண்டிருக்கிறதால இப்போ சில வேளை ஏதாச்சும் புகையிரதம் வரும்போது சரியான சிக்னலை வந்து கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இங்காலந்து வார வாகனங்களுக்கு இங்காலையும் உடைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் உடைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏதாவது வேலைகள் செய்தால் கட்டாய விபத்துக்கள் ஏற்பட தான் செய்யும். பாருங்கள், வெள்ளை துணியால் கட்டி ஏதோ வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல கீழே பாருங்கள், யாரோ இது ஒருத்தரோட வேலை. இங்கே 2 சிக்னல் லைட்டையும் உடைச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிய இப்போ இது இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்குமா இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்னல் இந்த லைட்டுகளை எப்படியும் கலட்டி கொண்டு போயிடுவாங்க. சும்மா தான் இருக்குது, பிடிச்சி இழுத்த வேண்டாம் உடைஞ்சிட்டு கொண்டு போயிடுவோம். இது ஏதோ வீடுகளுக்கு பயன்படுத்துறது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. பொறுப்பான அதிகாரிகள் இவ்வளோ விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயத்தால் பெரிய விபத்துக்கள் ஏற்படலாம். எடுத்துக்கொண்டிருக்கின்றது ட்ரெயின் ஸ்டாப். அபாயம் பாதுகாப்பற்ற புகையிரத கடவை முன்னால் என்று போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எந்த லைட் எதுவுமே வேலை செய்யலை, நல்லா பாருங்க. இந்த இடத்துல எந்த லைட் எதுவும் வேலை செய்யலை. ஆனால் ட்ரெயின் வருது பாருங்கள், எதுவுமே இல்லை. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சரியாக முருகண்டி கோவிலேருந்து அக்கராயன் போகிற பாதையில் தான் இந்த சம்பவம். எந்த லைட் எதுவுமே இல்லை, அதுவும் வார ட்ரெயின் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வருது. ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த கடந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இதில் ஒரு பென்ட்டும், இதில் வந்து ட்ரெயின் வர ஒரு பென்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கேருந்து நீண்ட தூரமாக நேரான பாதையாக இருந்தால் இப்போ பாருங்கள், வெங்காலமைக்கு நேரான பாதையாக இருந்தால் ஓரளவு ட்ரெயின் வரதான் பிடிக்கலாம். பாருங்கள், நேரான பாதையாக இருந்தால் இந்த ட்ரெயின் வரதை பிடிக்கலாம். ஆனால் அப்படியும் இல்லை, எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுது அப்படிங்கிறது தான் இதில். போங்க போயிட்டு இங்கே வருங்க. இதில் இருக்க லைட்டும் முடிஞ்சு கிடக்கு.
இதில் இருக்க லைட்டும் உடைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல லைட் உடைச்சிக்கப்பட்டிருக்குது, வெள்ளை கொடி போட்டுருக்குறாங்க. அப்புறம் இந்த அபாயத்துக்கு அந்த சிவப்பு கலர் லைட் எரிஞ்சிருந்தாலும் கூட ஓரளவு ஏதோ ஒன்று தெரியும். எதுவுமே இல்லை, எந்த ஒரு இது பயங்கரம்தான். இங்கே ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. 100% உண்மையான ஒரு விஷயம். 2 பக்கமுமே இந்த சிக்னல் லைட் வந்து உடைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே பாருங்கள், இதை யார் செய்திருப்பா? கட்டாயம் இதுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஆள் செய்திருப்பாங்க. அது மூலமாக எவ்வளோ பெரிய பாதிப்பான விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். உடைச்சி இந்த லைட்டை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலை. பார்ப்போம். இதில் நிறைய நடக்குது. இப்போ என்ன நீங்கள் இல்லை, நான் 1000 வரைக்கும் ஒரு ஆட்டோக்காரன்னா எங்களோட கழிச்சு போட்டு அவசரமாக ஆயருக்கு போயிட்டு வரும்போது கழிக்கிறேன்டார். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்த உடனே உண்மையில் இங்கே நடந்த சம்பவங்கள் தொடர்பாக கேட்டு பார்ப்போம். பிரதான பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லைட்டுகளில் உடைக்கப்பட்டிருக்குது. லைட்டுகள் எதுவும் வேலை, சிக்னல் லைட் எதுவும் வேலை செய்யலை. எப்படி ஒரு அபாயகரமான இடம். போயிட்டு இப்போ இந்த இடத்துல சிக்னல் லைட் இருந்தால் அவன் நேரடியாக பார்த்து சிக்னல் லைட்டை பார்த்துட்டு ஓடிக்கொண்டு போகலாம். எந்த லைட்டுமே ஒளிரல பாருங்கள். அந்த செம்மஞ்சளில் ஒளிர வேண்டிய அதுவும் இல்லை, க்ரீன் லைட்டும் இல்லை, ரெட் லைட்டும் இல்லை. அப்போ ஒரே டென்ஷனாக தான் ஓடிக்கொண்டு போகும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் போனது. எந்த ஒரு சமிஞ்சை விளக்குகள் எதுவுமே இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலேருந்து ஒரு ட்ரெயின் போனது. அதை பற்றி இந்த நேரத்தை கேட்பேன். அண்ணா வணக்கம். மைக் ஒர்க் அப்படிங்க. ஓகே, முருகடி சந்தியில் நிற்கிறேன். திடீரென்று ஒரு ட்ரெயின் போனது, எந்த ஒரு சமிஞ்சை எதுவுமே இல்லாமல். எவ்வளோ காலமாக அந்த பிரச்சனை இது கட்டாயம்னா இதை நாங்கள் சொல்லணும். இது வந்து அக்கறையாண்ட பிரதான பாதையில் வந்து ஒரு திருமுருகண்டி இந்து வித்தியாலயம் என்ற ஒரு பெரிய பள்ளிக்கூடம், முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒரு பாடசாலை திருமுருகண்டி இந்து வித்தியாலயம். அந்த திருமுருகண்டி இந்து வித்தியாலயத்துக்கு 50 மீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமிஞ்சை விளக்குகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சமிஞ்சை விளக்கு அலாரம், அதாவது அந்த ரெயின் வருகின்ற பொழுது அதனுடைய ஒளி, அந்த சத்தம் வந்து எழுப்பப்படையில். அதை நீங்கள் வீடியோவில் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பிரதான வீதி, அதாவது அக்கரையான் ஊடாக அப்படியே முழங்காவில் ஜேபுரம் தொடர்ச்சியாக மன்னார், அதாவது யாழ்ப்பாணம் பூநகரியிலிருந்து வந்து மன்னாரை இணைக்கிற பாதையில் போயிடுற ஒரு பெரிய ஒரு பிரதான பாதை. இந்த பாதையில் வந்து பலதரப்பட்ட ஆட்கள் வந்து பயணிக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ரோட்டை தான் பயணிக்கிறோம். ஆனால் இந்த புகையிரத கடவை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இந்த புகையிரத கடவை வந்து ஒரு பாதுகாப்பற்ற புகையிரத கடவையாக தான் இருக்குது. இப்போ அண்மை காலத்தில் ஒரு மாதத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. ஒரு விபத்தில் கடவுள் அருளால் வந்து அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இன்னொரு விபத்து ஏற்பட்டு ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு புகையிரத கடவையாக தான் இதை நாங்கள் கருதுகிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, இந்த பிரதேச சபைகள், அதாவது எங்கட மக்களினுடைய ஓட்டுகளை பெறுகின்ற அந்த என்னென்னு சொல்கிறேன், அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு பிரதேச சபைக்கு அனுப்பப்பட்ட உறுப்பினர்களுக்கு நாங்கள் தெரிவித்த போதும் அவங்க வந்து அதுக்கான ஒரு சரியான தீர்வை வந்து இதுவரைக்கும் பெற்றுத்தரல. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இங்கால கிளிநொச்சி மாவட்டம், அங்கால முல்லைத்தீவு மாவட்டம் வந்து 2 பிரிவுகளாக இருக்குது. 2 போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்குது. இப்போ அதனால் வந்து இது யார் இந்த கடவையை வந்து பொறுப்பேற்கிறதுன்ற ஒரு பிரச்சனை உண்டு இங்கே நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள், பாடசாலை மாணவர்கள் என்று பல தரப்பட்ட விவரங்களை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்தும் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதில் ஆக மிஞ்சினது எங்களுடைய அப்பாவி மக்களினுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிற சந்தர்ப்பம் மட்டும்தான் இதில் நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதில் கால்நடைகள் அடிபடுது தான். ஆனால் கால்நடைகளை வந்து நாங்கள் அதை குறை சொல்லலை. விபத்து என்னென்னு சொன்னால், அது கால்நடைகளுக்கு வந்து குரோஸ் பண்ணிக்க ரெயின் அந்த சத்தத்துக்கு
அதை வந்து அடிபட்டு அண்மை காலத்தில் ஒரு 4 மாடு அடிபட்டது, அதுக்கு முதல் ஒரு 25 மாடு அடிபட்டது. அப்படி அதுவும் உயிர் தான். ஆகவே புரேத கடவை வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், இது தொங்கி கொண்டு இருக்குது. இதை வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இது ஒரு இப்படி தொங்கி கொண்டு இருந்து கரண்ட் லைனே வர இல்லை போல. ஆமாம், கரண்ட் லைன் இருக்குது. ஆனால் இது வந்து இப்படி தொங்கி கொண்டு இருக்கு. இது அப்படி எரிஞ்சாலும் கூட ஒரு 2 பல்பு 3 பல்பு தான் எரியும். இல்லை, இது இப்போ யாரும் கலட்டியும் கொண்டு போயிடலாம். இது இப்போ கலட்டி கத்தரிக்கோளால் பற்றி இது அவங்க கொண்டு போகலாம். அதாவது இது ஒரு அரச உடைமை. இது வந்து சரியான ஒரு மெயின்டெனன்ஸில் இல்லை, அதாவது சரியான மெயின்டெனன்ஸில் இல்லை. ஆனால் இதை நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து அறிவியல் நகர் புகையிரத நிலையம் இருக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அறிவியல் நகர் புகையிரத நிலையத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க சொன்ன உடனே வருவாங்க, பார்ப்பாங்க, 2 வயரை முடிஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அது அந்த நிமிஷம் மட்டும் பத்தும், ஒரு 1 மணித்தியாலும் பத்தும். அதுக்கு பிறகு அது பழைய செயற்பாடு தான். அப்போ இந்த பாடசாலை பக்கத்தில் இருக்கிறபடியா பாடசாலை விடுகிற, அதாவது பாடசாலை விட்டு வீடு திரும்புகின்ற பாடசாலை மாணவர்கள், அதாவது சிறுவர்கள் பாடசாலை விட்டு போகிற பொழுது சரியாக 1:40 1:35 மணி அளவில் இதில் இன்னொரு கடுகதி ஒன்று இதால் குரோஸ் ஆகும். அப்போ சின்னாக்கள் பெரியாக்கள் எங்களாலே அவதானிச்சு செல்லேக்க சில விபத்துகள் இடம்பெறுது. ஆனால் சின்னாக்கள்னு சொல்லிக்க அவங்க வந்து இதை வந்து மெயின் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் என்னதான் இது புகையிரத கடவை, இதுதான் சமிஞ்ச விளக்கு, இது ஒளிஞ்ச நிற்கணும்னு சொல்லி பாடசாலையில் சொல்லி கொடுத்தாலும் இந்த சமிஞ்ச விளக்கு வந்து தொடர்ந்து எரியாமல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை மெயின் பண்ண மாட்டாங்க. அது 10 இல்லை நூந்து போய் தானே கிடக்குது. அப்போ எங்களுக்கு அந்த ரெயின் வர்றது தெரியாது. அப்போ அதில் வந்து சின்னஞ்சிறு உயிர்கள் வந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. அதை நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். நிறைய மீடியாக்களுக்கும் சொல்லிட்டோம், நிறைய சோசியல் மீடியாக்களையும் போட்டிருக்கிறோம். அப்போ அது சம்மந்தமாக இதுவரைக்கும் வந்து யாரும் அதுக்கான சரியான தீர்வை வந்து பெற்றுத்தரையில் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த எனர்ஜி, அதாவது எங்களுடைய சக்திக்கு மீறின அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி தான் நாங்கள் கருத்துக்களை போட்டாலும் இதுக்கான எந்த வித தீர்வும் கிடைக்கப்படையில். நாங்கள் நம்புகிறோம் இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து எங்களுடைய இந்த பிரதான இந்த வீதிக்கு புகையிரத, அதாவது அக்கரையான் அந்த பிரதான இந்த கடவைக்கு வந்து ஒரு பிரதான பாதுகாப்பான தானியங்கி மூலமான ஒரு புகையிரத, அதாவது தானியங்கி மூலமான ஒரு கடவையை சரி இவங்க அமைச்சு தரணும்ன்றது தான் மக்களுடைய வேண்டுகோள். ஆகவே இதை பார்க்குறவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்கள் விரைந்து இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் ஒரு சரியாக 1:40 1:35 மணிக்கு இன்னொரு கடுகதி வரும். அப்போ அதுவும் இதே மாதிரி மின்னல் வேகத்தில் தான் போகும். அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ இந்த இடத்துல அறிவிச்சிருந்தாங்கன்னா ஒரு மெதுவாக போனாலும் ஏதோ ஒரு வகையில் பரவாயில்லை, வந்து அதே வேகத்தில் போகிறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக. கட்டாயம் என்னென்னு சொல்லணும்னா, இது வந்து இந்த மதியத்தில் வர வந்து எக்ஸ்பிரஸ், அது வந்து பெரிய புகையிரத நிலையத்தில் மட்டும்தான் அதை நிப்பாட்டுவாங்க. அது வந்து இது வந்து அறிவியல் நகர் இருக்கிற பெரிய புகையிரத கிளிநொச்சி, அதாவது வவுனியாவில் நிறுத்தப்பட்டால் அடுத்தது வந்து நிறுத்தப்படுறது வந்து கிளிநொச்சி. அப்போ இதில் வந்து அது ஃபாஸ்ட்டாக தான் போகும். போக வந்து இதில் வந்து விபத்துக்கள் நிறைய நடக்குது, நிறைய விபத்துகள் நடந்திருக்குது. அதை எல்லாருமே இந்த செய்தித்தளங்களில் வந்து பார்த்துருப்பாங்க. அண்மை காலத்தில் நடந்த விபத்து என்னுடைய நண்பன் தான் உயிரிழந்தது. இதில் அண்மை காலத்தில் நடந்த விபத்து, இதில் ஒரு வெகனார் காரில் வந்து திருமணமாகி அவர்கள் மறுவீடு செல்லுகின்ற ஒரு சென்ற பொழுது இடம்பெற்ற விபத்து. அது ஒரு துர்ப்பார்க்கியமான நிலை. கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு எந்தவித உயிராபத்தும் இல்லை, வாகனம் மட்டும்தான் பழுதானது. ஆனால் இதில் வந்து கட்டாயம் எங்களுக்கு தானியங்கி மூலமான ஒரு கடவையாவது அமைச்சு தரணும்ன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, நன்றி நன்றி நன்றி. கராயின் போகிற அந்த பாதையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த போர்டெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. இதை கடவை கடந்தபடி போகும்போது அடுத்தது ஸ்டாப் இந்த போர்டு போட்டுருக்காங்க. ஆனால் இடையில வேறு எந்த ஒரு சமஞ்சயுமே இல்லை. இப்போ நாங்கள் போய்கிட்டு பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அறிவியல் நகர் கேம்பஸ் இருக்கிற இடம். ஓகே, இதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் பம்பிங்கும் போட்டிருக்குது. அதே நேரத்தில் அங்கால இதுவும் இருக்கிறத பார்க்கலாம். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு பாதை இது ஜேமன் டெக் போகிறது நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் கேட் வந்து போட்டிருக்கிறாங்க. சமய விளக்குகள் ரெண்டும் இல்லை, ஆனால் கேட் போடப்பட்டிருக்கு. ஐயா, நீங்கள்
இந்த கேட் பார்க்குற பிற அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் விளங்கல கொழும்பு ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் 12:15 வருமே இப்போ 12:20 ஓகே இப்போ நாங்கள் ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அறிவியல் நகரை கடந்து வரும் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறதும் முருகண்டியில் தான் இங்கே பாருங்கள் ட்ரெயின் அங்கே வருது இப்போ நாங்கள் முருகண்டிகிட்ட நிற்கிறோம் இங்கே பாருங்கள் எந்த இதுவுமே வேலை செய்யலை எதுவும் வேலை செய்யலை இப்போ ரொம்ப தூரத்தில் தான் ட்ரெயின் வருது இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது முருகண்டியில் அந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவை அந்த சந்தியில் தான் நிற்கிறோம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் ஜூம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு சமய விளக்குகளோ எதுவுமே இல்லை ஸோ சும்மா நார்மலாக தான் இருக்குது ட்ரெயின் வரும்போது விடப்படுகின்ற இந்த ஹார்ன் சத்தத்தை கேட்டு தான் வாகனங்கள் நிறுத்துவாங்களே ஒழிய மற்றபடி தெரியாது இங்கே என்ன நடக்குதுங்கிறது ஸோ இது இப்படியே தொடர்ந்து நிற்குமா இருந்தால் என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்த இடத்துல சந்திக்க போகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் இந்த இடத்துல வர துவங்கிட்டது இதில் முக்கியம் என்னென்னு கேட்டால் இதில் எந்த ஒரு சிக்னல் லைட்டும் வேலை செய்யலைங்கிறது தான் இங்கே பாருங்கள் இப்போ எந்த சிக்னல் லைட்டு எதுவுமே வேலை செய்யலை அதனால் ட்ரெயின் வந்து கொண்டு வர பார்க்கக்கூடியா இருக்கும் இதுதான் இங்கே அந்த நிலவரம் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறதை எடுத்து காட்டியிருந்தோம் அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி பயணிக்கிற புகையிரதத்தை எடுத்து காட்டியிருந்தோம் உண்மையிலே இந்த இடத்துல வளைந்த ஒரு பாதை அதில் ஒரு பாதுகாப்பற்ற பொது புகையிரத கடவை 5 வினாடிக்குள் மரணமாய் வந்து கடந்து போகிறது இந்த புகையிரதம் இந்த ஆபத்தான முருகண்டி பகுதியில் நாம் கடந்து வந்த விபத்துக்களும் பறிபோன உயிர்களும் இதோட போதும் இன்னொரு பெரும் விபத்து நிகழ்ந்து இன்னும் ஒரு உயிர் இங்கே பலியாவதற்குள் இதற்கான நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் இது ஒரு தனிநபர் பிரச்சனை அல்ல இந்த வீதியால் பயணிக்கும் நம் ஒவ்வொருவரினதும் பாதுகாப்பு சார்ந்த விடயம் எனவே இந்த ஆபத்தான நிலையை உடனடியாக மாற்றி இங்கே ஒரு நிரந்தர பாதுகாப்பு சமிஞ்சை விளக்குகளுடன் கூடிய புகையிரத கடவையாக மாறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து இது தொடர்பான விடயங்களை உரிய நிறுவனத்தினிடம் அதாவது இலங்கை புகையிரத திணைக்களத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியது எமது அனைவரினதும் கடமையாகும் இந்த பதிவை நீங்கள் பார்த்தது மட்டுமில்லாமல் உடனே இதை நீங்கள் மனசில் நினைப்பீங்களா இருந்தால் கட்டாயம் இதை ஷேர் செய்து இன்னொருவருக்கு இதை அனுப்புவதன் மூலமாக இது தொடர்பான விடயங்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கதைப்பதன் மூலமாக நேரடியாக இந்த விடயம் அந்த உரிய இடத்துக்கு சென்றடையும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்